அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புணர்ச்சி விதும்பல் குறள் எண் 1285. எழுதுங்கால் கோல்கான கண்ணே போல் கொன்கண் பழிகானேன் கண்ட இடத்து. கண்ணுக்கு மை எழுதும் போது அந்த கோலை பென்சிலை கண் காண முடியாது. அதுபோல என் கணவனை பார்த்தவுடன் அவன் செய்த பழிச்செயலை என்னால் பார்க்க முடியவில்லை. இதற்கு ஆங்கிலத்தில் பொருள் எழுத வேண்டுமென்றால், the eyes can't see the pencil which applies kajal. Similarly, when I see my husband after he is returned from separation, I can't see the bad act which was done by him. என் துழிப்பா, தீட்டுகையில் மையெழுதும் கோலை காணாத விழியே போல் கணவனை கண்டவுடன் காணாமல் போகிறது அவன் செயலால் வந்த சினம். தீட்டுகையில் மை எழுதும் கோலை காணாத விழியே போல் கணவனை கண்டவுடன் காணாமல் போகிறது அவன் செயலால் வந்த சினம். இதற்கு கவிப்பேரசு அவர்கள் கூறியுள்ள உரை, அவன் குற்றங்களை எல்லாம் குழிதோண்டி புதைத்து விட்டாயா என்கிறாய். இல்லையடி தோழி, கண்ணுக்கு மை எழுதும் அஞ்சனக்கோல் தொலைவில் உள்ள போது கண்ணுக்கு தெரிகிறது, கண்ணருகில் வருகிற பொழுதோ கண் காணாமல் போகிறது. அதுபோல் அவரை காணாத போது காணும் குற்றம் கண்ட பொழுது காணாமல் போகிறது அப்படின்னு வைரமுத்தையா சொல்றார். இதுதாங்க, ஒருத்தர் பார்க்காத போது அவங்க மேல நமக்கு அவ்வளவு கோபம் வரும், இவ்வளவு தப்பு பண்ணிட்டாங்க, அவ்வளவு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சீற்றமா இருக்கும். அதாவது கல்லை கண்டால் நாயை காண்டோம், நாயை கண்டால் கல்லை காணணும் ஒரு பழமொழி இருக்கு. நாய் பார்த்தோன்னே அடிக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. நான் அப்படி நினைக்க மாட்டேன். நான் நாய் விரும்பி நாய் பிரியன். சில பேர் அப்படி நினைப்பாங்க, என்னைக்காவது ஒரு நாள் எங்கேயாவது ஒரு நாள் ஒரு நாய் அவரை பார்த்து கடிக்கிறதுக்கு வந்திருக்கு, அதனால எல்லா நாயுமே அடிச்சு தள்ளணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. சாலையில் போகும்போது கல்லை தேடி அடிப்ப போவாங்க. அது பாட்டுக்கு நாய் பேசாம போயிட்டு இருந்தா கூட. அப்படி அடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாயை பார்க்கும்போது பக்கத்தில் எங்கேயுமே கல் கிடைக்காது. அதே மாதிரி கல் நிறைய குவிஞ்சு இருக்கும், அந்த இடத்துல நாய் இருக்காது, எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா. அந்த மாதிரி தலைவன் இல்லாத போது தலைவனை பத்தி, அவன் பிரிஞ்சு நம்மளை படுத்தின துன்பத்தை பத்தி எல்லாம் கண்டமேனிக்கு நம்ம கோபம் வரும், வருட்டும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா தலைவன் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் வந்த உடனே அவன் மட்டும் தான் நிக்கிறான். அவன் பண்ண பழி பாவம் குற்றம் எல்லாம் எதுவுமே காணாம போச்சு. அதெல்லாம் இல்லையே, அவன் பாவம் பிரிஞ்சு போய் திரும்பி வந்து நின்று இருக்கானே, அவன்கிட்ட எந்த குற்றமே அவனை சுத்தி காணவே இல்லையே அப்படின்னு சொல்லி தலைவன் நினைப்பானாம். நம்ம அவன்கிட்ட வேலை செய்யறவங்களையே நம்ம ஒரு தப்பு நடக்கும்போது அவங்களுக்கு கூப்பிட்டு திட்டணும்னு நினைப்போம். அந்த இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா திட்டு பயங்கரமா விடும். ஒருவேளை அவங்க இல்லை, அன்னைக்கு விடுமுறை, அடுத்த நாள் வர்றாங்க அல்லது 2-3 நாள் கழிச்சு வர்றாங்க அப்படின்னா, அப்போ அவங்க கிட்ட அந்த பழைய கோபம் நமக்கு இருக்காது. கொஞ்சம் சாந்தமா பேசி இனிமேல் தப்பு பண்ணாதமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவோம். அந்த மாதிரி தாங்க அந்த தலைவியும் பண்றா. அவனை கண்ட உடனே அவன் பண்ண குற்றம் எல்லாம் மறந்து போச்சான். இதுக்கு ஒரு ஊமை ஐயம் கொண்டு வந்து வைக்கிறாரு பாருங்க. இந்த காலத்துல மை கையில விரல வச்சு வைக்கிறாங்க, அல்லது அந்த அஞ்சன கோல்ங்கிற அந்த பென்சிலை வச்சு வைக்கிறாங்க, கண்ணுக்கு மை எழுதுறாங்க. கண்ணாடி பார்த்து இப்படி வைப்பாங்க. ஆனா கண்ணாடி இல்லாம இப்படி வைக்கும்போது அந்த கண்ணால அந்த அஞ்சன கோல் இந்த மை வைக்கும் போது தெரியாது. இது வரைக்கும் தெரியும், அது கீழே போய் மை இப்படி இழுத்து வைக்கும் போது தெரியாது. அதை ஐயன் நுட்பமா பார்த்திருக்காரு, இங்க கொண்டு வந்து கொடுக்குறாரு. தூரத்தில் இருக்கும்போது அந்த கோல், அஞ்சன கோல் தெரியும், மை வைக்கிற குச்சி. பக்கத்துல கண்ணுக்கு பக்கத்துல வந்துட்டா அந்த குச்சி தெரியாது, கண்ணு அதை பார்க்க முடியாது. அந்த மாதிரிதான் தலைவன் கணவன் பிரிஞ்சு போனவன் திரும்பி வந்துட்டா பக்கத்துல வந்த உடனே, அவளுடைய அருகில் வந்த உடனே அந்த குற்றங்கள் எதுவுமே தெரியாது அப்படின்னு ஐயன் கொண்டு வந்து முடிக்கிறாரு. இதுக்கு ஒரு பாட்டு. ரோஜா புது ரோஜா அழகு ரோஜா மலர்தானோ எழில் வீசும் உன் கண்ணங்களோ, பாசம் கொண்டாடும் கண்கள் பாடாத வண்டுகளோ, இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே, இனி பேசாமல் காண்போம் பேரின்பமே, ஆடாத மனமும் ஆடுதே ஆனந்த கீதம் பாடுதே, வாடாத காதல் இன்பம் எல்லாம் வா வா நாம் காணலாம், ஆடாத மனமும் ஆடுதே என்று களத்தூர் கண்ணம்மா என்ற படத்தில் ஏஎம் ராஜா சுசீலா பாடியது. கண்ணதாசன் வரிகள், சுதர்சனம் இசையில். இதைத்தாங்க இந்த குரலும் சொல்லுது, இந்த பாடலும் சொல்லுது. மனம் இப்படி ஆடுது காணாத போது, கண்ட போது ஓடி சென்று ஒட்டிக்குது அப்படின்னு சொல்லுது. எழுதுங்கால் கோல் காணா கண்ணே போல் கொன்கண் பழிகானேன் கண்ட இடத்து. நாள் சிறக்க நற்றமை வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, வீக்கிடம், சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம். நாளோடு நன்றி. டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
வணக்கம்.